தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னைக்கு காவல்துறையில் புகார் கொடுக்க காவல்துறைக்கு போவதற்கு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் இருந்து கொண்டிருக்கிறது. சிவகங்கையில் நேற்று அஜித்குமார் என்ற சகோதரரை காவல்துறையில் காவல்துறையினுடைய அவருடைய கஸ்டடியில் இருக்கும் பொழுது அவரை தாக்கி அவர் கடுமையாக தன்னுடைய மரணம் அடைந்திருக்கிறார்கள். இதே போல் 2 நாட்களுக்கு முன்னால் நம்மளுடைய திருத்தணிக்கு பக்கத்தில் கனகம்மா சத்திரம் என்ற போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கர்ப்பிணி பெண் புகார் கொடுக்க சென்ற பெண்ணை அங்கு தாக்கியிருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, காவல்துறையினுடைய மொத்த செயல்பாடும் சைபராக இருப்பதை காட்டுகிறது. முதலமைச்சர் செயல்படாத முதலமைச்சராக இருப்பதை காட்டுகிறது. காவல்துறையை தன்னோட கையில் வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாமல் சட்டம் ஒழுங்கு ஒரு பக்கம் கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறது. கொலை கொள்ளை ஒரு பக்கம், செயின் பறிப்பு. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் கொடுக்க போகிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. அதே போல் கஞ்சா, போதைப் பொருள்களினுடைய நடமாட்டம், போதைப்பொருள் இன்றைக்கு புறையூடி போயிருக்கிறது. இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய முதலமைச்சர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கார். கடந்த 4 வருஷம் தமிழ்நாட்டை சீரழித்து விட்டு இருக்கிறார். திமுக மிகப்பெரிய ஒரு துரோகத்தை தமிழக மக்களுக்கு செய்திருக்கிறார்கள். இதான் நான் சொன்ன, கடந்த 4 வருஷமாக இந்த அரசாங்கம் செயல்படாத அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறதை பார்க்குறோம். முற்றிலுமாக தோல்வியுற்ற ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. முதலமைச்சர் காவல்துறையை தன்னோட கையில் வைத்திருக்கிற அமைச்சர் இது தோல்விக்கு முழுமையாக பொறுப்பேற்க வேணாம். அவர் வேலையே செய்யலை. அவர் உத்தரவுகள் கொடுக்கறத அதிகாரிகள் பின்பற்றுவதில்லை. அவர் ஒரு ஆட்சியாளராக இருக்கிறாரா இல்லையா என்பதை ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் தான் இந்த நிகழ்வுகள் நமக்கு காட்டுகிறது.